நீ சொல்லு ராசா. கமான். நாங்கள் வைகை வரனை பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசியாக சென்னையில் ஒரு பெரிய டீலை முடிச்சோம் சார். எனக்கு பயமா இருக்கு கிருஷ்ணா. ஏவின் பேருன்னு சொல்லி ஏமாத்தி ஸ்டுடியோ விற்க போறோம். மாட்டினா என்னாகும் தெரியும்ல. மாட்டிக்கூடாது எவ்வளோ பெரிய செட்டப் பண்ணியிருக்கேன். எல்லாம் சரியா நடந்த சந்தோஷம் தான். நாம எவ்வளவு வேணாலும் தரோம்னு சொல்றோம். இந்த செந்தில்நாதன் சார் ஏவிஎம் ஸ்டுடியோவை இசக்கி பாண்டிக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றாரு. இசக்கி பாண்டியன் என்ன ரிலையன்ஸ் விட பெரிய ஆளா? யாருக்கு தெரியும், பாஸ் கிட்ட கேட்போம். பாத்தியா நொக்காமக்க, அம்பானி எவ்வளவு பெரிய ஆளு. அவரு கேட்டே செந்தில்நாதன் சார் இந்த இடத்த கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரா. கொடுத்தா நான் இசக்கி பாண்டியன் கொடுப்போம்னு ஒத்த காலில் நிக்கிறாரா. விட்டுற கூடாது நொக்காமக்க, காலகாலத்துல அமைக்கப்படணும். ஓகே கம். தமிழனே தயாரிப்பாளர் ஹீரோ இசக்கி பாண்டியன். வாங்க 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 தானே வந்திருக்கோம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு சார். என்ன பத்தி இவ்வளவு தொலைக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி சார். சினிமா போஸ்ட் மாதிரி இடம் வேணும்னு சிரிச்ச முகத்தோட உங்க விளம்பரத்தை பார்த்தேன். அதை பார்த்து தான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். ஐ லைக் யுவர் ஸ்டைல். ரொம்ப நல்லது சார். இவர்தான் மிஸ்டர் நொக்காமக்கா, ஜப்பான்காரு. உங்க இடத்த வாங்க வந்திருக்காரு. ஓ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நொக்காமக்கா வாங்க. செந்தில்நாதன் சார் சிட்டில ஒரு ஹோட்டல் கட்டணும்னு இடம் கேட்டாரு. நானும் நாயோ பேய அலைஞ்சு பார்த்துட்டேன். நொக்காமக்கா அதிர்ஷ்டம், நீங்களே வாங்கன்னு கூப்பிட்டியே. வாட் நொக்காமக்கா, டீலிங் ஆரம்பிச்சிடலாமா? AVM is a big property owner, a small boy. நொக்காமக்கா, எங்க ஊர்ல தாத்தா சொத்து பேரனுக்கு தான் சொந்தம். இஸ் நாட் ஸ்டுடியோ ஓனர், சன் சன் சன். Oh, I understand. செந்தில் சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இங்க உள்ள போட்டோக்கள் தான் உங்களை ஏவிஎம் பேரன்னு சொல்லுது. ஆனா உங்களை பத்திரிகையிலயோ டிவிலயோ நான் பார்த்தது இல்லையே. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இத சொல்ல ஏன் சார் இப்படி தயங்குறீங்க? உங்க போட்டோ பத்திரிகையில வந்தா இங்க உள்ள பெரிய டைரக்டர் உங்களை ஹீரோ வச்சு படம் பண்ணாங்க. அது உங்க குடும்பத்துக்கு பிடிக்காது. சான்ஸே இல்ல. கை கொடுங்க சார். நீங்க பெரிய அறிவாளி. அதே ஊர் உலகத்துக்கே தெரியுமே. அப்படியே நல்ல விஷயம் பேசும்போது சட்டுப்பட்டு அட்வான்ஸ் கொடுத்துடலாமே. What? Advance? Oh, that's nothing. அது ஒன்றும் இல்லை. ரிலையன்ஸ்ல இருந்து பேசியிருந்தாங்க. 50 கோடி பிளாக்ல தரேன்னு சொன்னாங்க. நான் பாதி கொடுத்தா ஓகேன்னு சொல்லியிருக்கேன். பட் யாருந்தாலும் அதானே. நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க. இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு முடிச்சிடலாம். We can finish it today. உட்காமக்க, டாடா காரன், ஏர்டெல் காரன், பிஎஸ்என்எல் காரங்கன்னா வராங்க. இவங்கன்னா வந்தாங்கன்னா ரேட் அதிகமா ஏத்தி விடுவாங்க. டக்குன்னு ஒரு அட்வான்ஸ் போட்டு இடத்த பதிவு பண்ணிடுவோம். Everything is clear? No checking paper? இது பவர் ஆஃப் அட்டார்னி. ப்ராப்பர்ட்டி எம்பரர். இதா பாரு. செக் இட் அவுட். சார், அந்த சைடுல இருந்து காசு வாங்கி தரேன். இந்த சைடுல இருந்து கட்டிங் வரும். ரெண்டு சைடுல இருந்து கமிஷன் மட்டுமே கோடி கணக்குல வரும். செட்டில் ஆயிடலாம். நல்லடி பேசி முடிச்சிருங்க. No problem in this. We can finish the deal in registered office and immediate advance. உட்காமக்க சொல்றது சரிதான் சார். நான் எவ்வளவு பெரிய விவரமான ஆளு. என்னையவே ஒரு பையன் என் போனை வச்சு என்னை ஏமாத்தி விட்டேன். இன்னொரு பையன் என் பேரை சொல்லி என்னை வம்புல மாட்டி விட்டேன். அதனால நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல முடிச்சுக்கிறதே சார் நல்லது. ஓகே, லெட்ஸ் லுக் அரவுண்ட். நம்ம ஸ்டுடியோ சுத்தி பார்க்கலாம். ஓகே ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஒரு நிமிஷம். No, no. In Japan, he is called Dancing Maharaja. Please, just one photo. ஒரு போட்டோ. வாங்க வாங்க. Come on. ரொம்ப நேரம் நடுவு தெரிஞ்சு போயிடும். போஸ் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடும். யா யா யா. செந்தில்நாதன் சார் எப்ப வந்தாரு, எப்படி ஸ்டில் கொடுத்தாரு, எப்படி போனாருன்னே தெரியல. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துட்டாரு. சார், லொகேஷன் பாக்குற ப்ரோகிராம் இருக்கு சார். ஆமா, அந்த தூங்கு முஞ்சி டைரக்டர் என்ன பண்றேன்? மேல இருக்காரு சார். என்ன மேல படுத்து கிடக்குறானா? போய் தம்பியை தட்டி எழுப்பி லொகேஷன் பார்க்க போகணும்னு ரெடியா இருக்க சொல்லு. நான் இப்ப வந்துடுறேன். செந்தில்நாதன் பேர்ல பவர் இருக்கு. நீங்க உடனே பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கே முடிச்சிடலாம். பத்திரத்துல ஆட்டோகிராப் ஐ உங்களி பிங்கர்ஸ் போடு. இந்தாங்க, கையெழுத்து போடுங்க. All right, gentlemen. Thank you, sir. Thank you. Thank you, Mr. Docomo. It was great doing business with Thank you. you. Thank you. பணத்தை செட்டில் பண்ணு. Thank you. Thank you. Give me a hug. அதெல்லாம் என்ன? Katti pudi man. Katti pudi. You're a very good looking man. For 100 days photo. என் படம் ரிலீஸ் ஆக டிக்கெட் கொடுத்துறேன். குடும்பத்தோட வந்து பாருங்க. பெரிய இடம் தான்.
சொல்லு ரம்பாஸ்ரீ. லொகேஷன் ரெடியா சார்? அதுக்கு ஒண்ணு பிரச்சனையே இல்ல. ஆமா நொக்கா மக்கா ஏவிய ஸ்டூடியோவை எக்ரிமெண்ட் போட்டு விலைக்கே வாங்கிட்டாரு. ஆமா நம்ம டைரக்டர் தம்பி என்ன பண்றாப்ல? மேலேயே தான் சார் இருக்காரு. தம்பியை எழுப்பி ஏவிய ஸ்டூடியோக்குள்ள கூட்டு வா. மொத்த ஷூட்டிங் ஏவிய ஸ்டூடியோக்குள்ளே வச்சு முடிச்சிருவோம். அம்மா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இதே இடத்துல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி அதுக்கு உங்களை எம்டி ஆக்குற வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாதுமா ஓயாது. ஏய் நிறுத்துடி. யார் விட்ட இடத்துல யார் ஓட்டறது? யாரியா நீ? யாரியா உன்னை உள்ள விட்டது? ஏவிஎம் பேர செந்தில்நாதன்ட்ட இப்பத்தே இந்த இடத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு எக்ரிமெண்ட் போட்டுவாரு. இந்த அருக்கு பாரு டாக்குமெண்ட். ஏவிஎம் ஸ்டுடியோன்ற செந்தில்நாதன்ற ஏவிஎம் ஸ்டுடியோ யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாதியா? சினிமா இருக்கிற வரைக்கும் ஏவிஎம் இருக்கும், ஏவிஎம் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும். நீ ஏன் இடையில பூந்து என் கழுத்தை இருக்கிற? எங்கயா போனீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்? வாட்ச்மேன் வாங்க இங்க. ஒரு நிமிஷம். ஷார்ட் மியூசிக். அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு போடு போடு. ரம்பா எசக்கி பாண்டியன கசக்கி புடிறாங்க. ஏசே மதியடியா போறாளே. கொஞ்சம் வேணுமா? உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்றீல, ஆள் எப்படி இருப்பா? சொல். என்னடா ஆந்த மாதிரி முழிக்கிற? ஒரு சின்ன குழு கூட ப்ளீஸ். குழுதானே கொடுத்துடுறே. சார் அவன் 6 அடி உயரம், 6 அடி. எம்ஜிஆர் மாதிரி செக்கச்செவேர்னு கலரு, எம்ஜிஆர் திருவள்ளுவர் மாதிரி தாடி வச்சிருப்பேன். திருவள்ளுவர் சார் நான் மீசைய சொல்லல சார், தாடிய சொன்னேன். எம்ஜிஆர் திருவள்ளுவர் 6 அடி. இந்த ஒரு குழு போதும். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஈஸியா புடிச்சிருவான் இந்த புலிகேசி. I will catch him. நான் சொன்ன அங்காடலத்தை வச்சு நீ பில்ல இடத்தையும் பிடிக்கணும். நீ புலிகேசி இல்ல வலிகேசி. யார் இது? அமைச்சர் வைகவலவன். என் வாழ்க்கையில கெஸ்ட் பிளேஸ் கொடுத்த ஒரு வில்லன். அவரை விடு. அந்த ஆள் யார் தெரியுமா? தெரியல. ஹிந்தி பட வில்லனா? இவர் முன்னாடி அவங்களாம் ஜுஜிபி மாதிரி நரேந்திர பிரதாப் சிங். இப்போ ஒரு பவர்ல இல்ல. 2 பேரும் எதிர்த்து கட்சி ஒருத்தனை ஒருத்தன் திட்டிகிட்டே இருப்பானுங்க. ஆனா ஒரே ஊர்ல ஒரே ஹோட்டல் இருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லையே. வா பாப்போம். Yeah, everything is clear, sir. பூ வைக்கிறியா ஸ்டான்லி? வை நல்லா இருக்கு. என் காதுல வச்சிடாத. ஐயோ அப்பா, கிருஷ்ணா எத்தனை பேர் தெரியுமா? நான் சூப்பரா நடிச்சு. ஐயே ஆம்பளை காலு. வாங்க ஜி. और 10 दिन बाकी है बलवन. जुलाई 17 तारीख गवर्नमेंट गिराने का कोशिश कर रहा है. 3 आदमी बस. நரேந்திர சிங் வைகவலவன் கிட்ட லைசன்ஸோ பர்மிட்டோ கேட்க போறாங்க சார் நினைச்சேன். ஆனா அவங்க பேசின விஷயமே வேற. जो मालूम है तुम्हारा गवर्नमेंट में माइंस का मिनिस्टर है कानवल जी. उसको मैं लेके गया दिल्ली को. तुम मालूम है நரேந்திர சிங் கிட்ட எடுபடியா இருந்த பல்தேவ் யாதவ் எம்பி ஆகி கட்சி மாதிரி ஆளுங்கட்சி கிட்ட சேர்ந்து மந்திரி ஆயிட்டாரு. और मैं क्या सोच रहा हूँ आपका लीडर ने பல்தேவ் யாதவ் நரேந்திர சிங் அதுக்கப்புறம் மதிக்கிறதே இல்லை. मिनिस्ट्री में भी उसको मिनिस्टर का पोस्ट दिया था. जो तुम्हारा लीडर ने क्या किया था वो करने के लिए मैं जा रहा हूँ. இந்த உள்ளூர் பாலிடிக்ஸ்க்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மத்திய அரசை காக்க போறான் நரேந்திர சிங். போதும் ஜி. ஆனா உங்க கோபம் எனக்கு புரியுது. ஸ்டான்லி அதை வாங்கிக்கியா. நாம ரூம்ல போய் நல்லா குளிக்கலாம். என்னையா குளத்துல குளிக்கிற எருமை மாதிரி. சொந்த கட்சியை வித்து காசு வாங்கினா சார் அந்த வைகவலவன். அவங்கிட்ட கொஞ்சம் காசு அடிக்கலாம் முடிவு பண்ணேன். பழம் நழுவி பாத்ரூம்ல வந்துருச்சு.
என்ன அந்த சீட்டை பிடி சீக்கிரம். இப்போ நான் என்ன பண்ணும்? நீ பிரிட்ஜ் தனியாக வெயிட் பண்ணு, நான் பணத்தோட வரேன். பத்துமே வா. அந்த 4 பேர் மேலையும் இப்ப எஃப்ஐஆர் போடுங்க. மினிஸ்டர் ரூம் ப்ளீஸ். ஹலோ, கோயம்புத்தூர்லேருந்து சாத்தியா பேசுகிறேன். போலீஸுங்களா? என்ன வேணும்? மாமா இருக்காரா? சார், என்னையா? ஊர்ல இருந்து யாரோ போன் சார். இந்த ஊருக்கு போனாலும் விட மாட்டேங்கிறாங்க. யாரு? அமைச்சர் வைகை வளவனுக்கு ஒரு ஏழை தமிழரின் மாலை வணக்கங்கள். யாரா நீ? நான் ஒரு சாதாரண ஆள் சார். உங்களை மாதிரியும் நரேந்திர சிங் மாதிரியும் பேர் சொன்னோன்னே தேடுறதுக்கு விஐபியா என்ன? சுருக்கமாக சொல்கிறேன், நானும் ஒரு வியாபாரி தான். என்னடா வேணும் உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னே உங்கள் ஆட்சி கவுக்க எதிர்கட்சி கரெக்டாக காசு வாங்கியிருந்தீங்களே, அதை நான் படம் முடிச்சு வச்சிருக்கேன். சவுண்டோடு எவ்வளோ கொடுப்பேன்? திருட்டு ராஸ்கல்! நான் தேடனா நீ ஓகேமா? ஓட்டு போட்ட ஜனங்க சீட்டு கொடுத்த கட்சி, இவங்க 2 பேரும் நீ ஏமாத்தலாம். அதில் ஏன் ஒரு பங்கு கொடு. வேணா விடு, இதை வாங்குறதுக்கு ஆளா இல்ல. ஏய், என்ன பகைச்சுக்கிட்டு இந்தியாவில் எங்கேயும் உன்னால வாழ முடியாது. அப்போ 1 கோடி ரூபாய் கொடு, நான் வெளியூர்ல எங்கேயோ போய் செட்டில் ஆயிக்கிறேன். அவனை உன்னை கஷ்டமா இருக்குல்ல? அப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடு. சீக்கிரம் சொல்லுங்க சார். வேற பார்க்க வேண்டாம். சரி வா, வந்து வாங்கிட்டு போய் தொலை. சார், உங்க பெரிய மனசுக்கு ஒரு குறையும் வராது. ஆனா நான் இப்ப கொஞ்சம் பிஸி. அப்ப அந்த படம் நீ ரெக்கார்ட் பண்ணது? நான் ஒரு ஆள் அனுப்புறேன். அவனுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எந்த பாஷையும் வராது. பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ 5 நிமிஷத்துல வெளில வரல. படம் வெளில வந்துடும். டேய், நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேசியிருக்க மாட்டேன். என்ன சார் காமெடி பண்றீங்க? என்ன அம்சத்து யார் தெரியுமா? தெரிஞ்சா அப்படி பேச மாட்டீங்க. நாள் அனுப்புறேன், படத்தை ரெடி பண்ணுங்க. ஏய் சார், என்ன சார் ப்ராப்ளம்? ஏய், உன்னையெல்லாம் உன் காதுல ஒரு மைக்கு, நெஞ்சில ஒரு ஸ்பீக்கர். இப்ப பாரு, நாங்க பார்த்தது, நாங்க பேசுறது, பண்ணது எல்லாமே பணம் பிடிச்சிட்டான். இப்ப பணம் கேட்டு மிரட்டுறாயா? ஹலோ ரிசப்ஷன். The call was from room number 30. சேடு, சேடு. Yes, come in. என்ன? என்ன 5 நிமிஷம்? என்ன யோசிக்கிற? பணம் எங்க? பணம் கரெக்டா இருந்தா நாடகம் ஆடுறீங்க. அவங்கிட்ட போய் சொல்லு, என்னைக்கு இருந்தாலும் அவசாவ என் கையில தான். யாரியா? அவன் ஆள அனுப்பி பணத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாயா? இதுக்கு தான் உனக்கு ஐபில வேலை வாங்கி கொடுத்தானா? யோ, நீ எல்லாம் எங்க ஊர்ல ஆலங்குறிச்சி ஸ்டேஷன்ல ஏட்டா இருக்கிறது கூட லாய்க்கு இல்லையா? சார், வீடியோ வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சொல்லிடலாமே. டோன்ட் வரி சார், அவனை பிடிச்சிடலாம் சார். உன் கண்ணு முன்னாடி என் பணத்தை பறிச்சுட்டு போனவனே உன்னால பிடிக்க முடியல. இதுல ஊரு ஊரா தேடி போய் நீ அவனை பிடிக்க போறியா? உன்னெல்லாம் நம்புறேன் பார், என் புத்தியை செருப்பால் அடிக்கலாம். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. ஓட்டெடுப்புக்கு முன்னாடி அவனையும் அவன் எடுத்த படத்தையும் என் முன்னாடி கொண்டு வரணும். இல்ல என் மூஞ்சிலே முடிக்காத. போஸ்ட் கொடுக்காம போய்கிட்டே இரு. இந்த சிடி என்டிடிவி CNN IBN இல்லனா சன் நியூஸ் காமிச்சிடலாமா? நம்ம நேர்ல போய் கூட்டி நம்மள போலீஸ் ஏறுது. MMS அம்சல நம்ம மாட்டிப்போம். சரி, இல்லாட்டி மெமரி கார்டுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அம்ச்சிட்டா? அது மட்டும் கராச்சி அனுப்புற மாதிரி. பிரஸ்காரங்க அதை ஏத்துக்கலன்னா? சரி, வேண்டாம். சோழ வந்த சாமி மாதிரி ஒரு பரபரப்பான அரசியல்வாதி கொடுத்துட்டா? அது ஒரு வெஜிகேட்டிவ் 2 பேரையும் பிளாக்மெயில் பண்ணி கோடி கோடியை சம்பாதிக்கிறதுக்கா? தப்பு கிருஷ்ணா, ஏதாவது பண்ணணும். வேணி, நம்ம ஊர்ல பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க. 4வது ராணுவம் நம்ம ராணுவம். இது பத்தாவதுக்கு 534 MP, 3204 MLA இருக்காங்க. இது பத்தாவது பெரிய பெரிய ஹீரோஸ் கூட இருக்காங்க. இவங்கள நம்ம நாட்டை காப்பாற்றணும், நம்ம நம்மளை காப்பாற்றிக்கலாம். எது சேர்ந்தாலும் தமிழ்நாட்டை போய் செய்யலாம், அதான் சேஃப். கிருஷ்ணா, வேணி, நம்ம இதெல்லாம் விட்டுடலாம். ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல்ல நம்மளை காப்பாற்றிக்கலாம், அப்புறம் நாட்டை பற்றி கவலைப்படலாம்.